Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்றை தான் கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா will be, will have been. இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது will அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நார்மலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன், நான் நாளைக்கு வேலைக்கு பஸ்ஸில் போக போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு will யூஸ் பண்ணுவோம். will be அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணலாம்? ஃப்யூச்சர் லொக்கேஷன். அதாவது நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு நான் சென்னைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறத நம்ம will யூஸ் பண்ணி சொல்லலாம். இதே சென்டென்ஸை நாளைக்கு நான் சென்னையில் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி சொல்லலாம்? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணுங்க, will be அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னது, ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடக்க போகுது, அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு மீட்டிங் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை பற்றி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடங்கள்லையும் நம்ம will be அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறது. பிளான்ஸ், நம்மளுடைய பிளான்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இது ரெண்டுமே ஒன்று தான். ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை இப்போவே நம்ம பிளான் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ஆனுவல் டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம will be அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா என்னங்க? ப்ரிடிக்ஷன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த விஷயம் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நடக்கிற இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணும், இப்போ நடக்கிற இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம சென்னை தான் வின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷன். இந்த இடங்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? will be யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு will have அப்படிங்கிறத பொதுவாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். எதிர்காலத்தில் ஒரு விஷயம் முடிய போகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடங்களில் will have யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நெக்ஸ்ட் வீக் இந்த வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் நம்ம will have அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அண்ட் another ஒன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொசஷன் ஃபார்ம். வாட்ஸ் மீன் பொசஷன்? எனக்கு இந்த ஒரு பொருள் உரிமையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலையா. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் வீக் என்கிட்ட ஒரு கார் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் நம்ம will have அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு will have been அப்படிங்கிறத பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலமாக தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம will எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த will பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே ஜஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? will மட்டும் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகும்போது will யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், நெக்ஸ்ட்டு will யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நம்ம நெக்ஸ்ட்டு என்னங்க யூஸ் பண்ணணும்? will யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது V1 வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அட் லாஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. அவர்கள் ஒரு புதிய கார் வாங்குவார்கள். அவங்க ஒரு புது காரை வாங்குவாங்க. இப்போ நம்ம சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். அப்போ இதில் சப்ஜெக்ட் எது? அவர்கள். ஸோ தே. இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணுங்க? will யூஸ் பண்ணணும். they will, then V1 verb. ஸோ ஹியர் வாங்குவார்கள் அப்படிங்கிறது verb. ஒரு பொருளை நம்ம விலைக்கு வாங்குறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா buy அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb buy. they will buy. அவர்கள் வாங்குவார்கள். எதனை வாங்குவார்கள்? ஒரு புதிய காரை. ஓகே. ஸோ இந்த வாங்குவார்கள் அப்படிங்கிற இந்த வேர்புக்கு முன்னாடி அதோட ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு கார் வாங்குவாங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு நவுனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன்று அதுக்கான அட்ஜெக்டிவ் இருக்கும் அல்லது பொசஷன் இருக்கும். சரிங்களா?
ஸோ அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த வேர்ப்க்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுங்க, அதை சேர்த்து எழுதணும். ஸோ இப்போ இந்த இடத்துல கார் வாங்குவாங்கன்னு இருக்கு, அதுவும் ஒரு புது கார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ஜெக்டிவும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போது அதை நம்ம என்ன செய்யணுங்க, சேர்த்து எழுதணும். அ நியூ கார், அவர்கள் ஒரு புதிய காரை வாங்குவார்கள். சரிங்களா? நான் நாளை உன்னை அழைக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸை ஏன் கூடவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான், ஐ, நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க, வில், நெக்ஸ்ட் V1 verb அழைக்கிறேன். ஸோ கால், ஐ வில் கால், நான் அழைக்கிறேன். இப்போது யாரை அழைக்கிறோம் அப்படிங்கிறத எழுதணும், உன்னை, ஐ வில் கால் யூ. நெக்ஸ்ட் நாளை உன்னை அழைக்கிறேன். இப்போது இந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணலாம், டுமாரோ. ஓகே, நான் நாளை உன்னை அழைக்கிறேன். ரயில் 9 மணிக்கு வரும். இப்போ இந்த சென்டென்ஸில் ரயில் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ த ட்ரெயின். இப்போது இந்த இடத்துல நம்ம ஏன் ட்ரெயின்னு மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் that train அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? ஏன் அப்படின்னா இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு நவுனை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், will. நெக்ஸ்ட் வரும் அப்படிங்கிறது தான் என்னதுங்க, V1 verb. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அரைவ் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களில் நம்ம அரைவ் யூஸ் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? the train will arrive எப்போ வரும்னு சொல்லியிருக்கோம், 9 மணிக்கு. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், 9 o'clock. இது காலை 9 மணிக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம், 9 AM அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நாளைக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்துடலாங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை ஃபர்ஸ்ட்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஆன்சரை நான் சொல்லும் பொழுது என் கூடவே செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அவள் கற்றுக்கொள்வாள். ஸோ ஷீ, நெக்ஸ்ட் என்ன போடலாம், வில். எஸ், சூப்பராக சொல்லிகிட்டே வரீங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம், கற்றுக்கொள்வாள். ஸோ திஸ் இஸ் த verb இல்லையா? கற்றுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், லேர்ன். தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. சிம்பிள் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வில் அண்ட் V1 verb இதுதான். ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தேர்வில் தேர்ச்சி பெறுவேன். நான் என்ன செய்வேன், எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன். ஸோ ஐ வில், நெக்ஸ்ட்டு தேர்ச்சி பெறுவேன் அப்படிங்கிறது verb. எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஐ வில். எஸ், கரெக்டாக சொன்னீங்க. ஐ வில் பாஸ், நான் பாஸ் ஆயிடுவேன். எதில் பாஸ் ஆயிடுவேன், தேர்வில். ஐ வில் பாஸ் த டெஸ்ட். ஓகே, அவன் உனக்கு உதவுவான், உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லுங்கள் பார்க்கலாம், எது சப்ஜெக்டாக வரும், அவன் அப்படிங்கிறதா அல்லது உனக்கு அப்படிங்கிறது வருமா? அவன், அதாவது இந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் யாருங்க, சப்ஜெக்ட். ஸோ ஹீ வில், ஹீ வில். உதவுவான் அப்படிங்கிறது verb. ஸோ ஹெல்ப், யாருக்கு உதவுவான், உனக்கு. That's all, you. He will help you. அவன் உனக்கு உதவுவான். நெக்ஸ்ட்டு நம்ம will be எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எப்போலாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சர் பிளான்ஸ். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பற்றி சொல்லுவோம் இல்லையா இந்த இடங்களில். அண்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா ஒரு யூகத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டேட்ஸ்,
ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் என்ன நிலைமையில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்கள்லாம் நம்ம வில் பி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒவ்வொரு சென்டென்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவள் எப்படி இருப்பான்னு சொல்லியிருக்கோம், ஹாப்பியாக இருப்பா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒரு சப்ஜெக்ட் என்ன நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வில் பி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எப்பவும் போல் நம்ம இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி, சப்ஜெக்ட் அடுத்து வில் பி யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஷீ. சரிங்களா? ஷீக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணணுங்க, வில் பி. அவள் இருப்பாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு அவள் எப்படி இருப்பான்னு சொல்லியிருக்கோம், மகிழ்ச்சியாக. ஷீ வில் பி ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வில் பியோட மீனிங் என்ன, இருப்பாள் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், அவன் விரைவில் இங்கு வருவான். எப்படி சொல்லியிருக்கோம், அவன் சீக்கிரம் இங்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தில் நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ப்ரிடிக்ஷன். சரிங்களா? அப்போது அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. நெக்ஸ்ட்டு வில் பி, எங்கே வருவான்னு சொல்லியிருக்கோம், இங்கு. ஸோ ஹியர், ஹீ வில் பி ஹியர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் இங்கே இருப்பான், அவன் இங்கே வந்துடுவான் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? எப்போ வருவான்னு சொல்லியிருக்கோம், விரைவில். ஸோ soon, he will be here soon. இப்போ இந்த இடத்துல வருவான் அப்படின்னு சொல்லி இருக்கு, அது எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இல்லையா. அடுத்த வாரம் ஒரு தேர்வு இருக்கும், நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிளான், ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பிளானை நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வில் பி யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் எதை நம்ம சப்ஜெக்டாக எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தேர். என்ன யூஸ் பண்ணலாங்க, தேர். தேர் அப்படின்னா பொதுவாக நம்ம அங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தவிர்த்து இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நம்மளுக்கு மீட்டிங் இருக்கும், நாளைக்கு நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கும் கிளாஸில், இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணலாங்க, தேர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தேர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில் பி யூஸ் பண்ணலாம். தேர் வில் பி. என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு தேர்வு. ஸோ தேர் வில் பி an எக்ஸாமினேஷன் அல்லது டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எப்போ இருக்கும்னு சொல்லியிருக்கோம், அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நாளைக்கு நம்மளுக்கு மீட்டிங் இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவள் ஒரு நாள் பிரபலமாகி விடுவாள். இதுக்கு என்ன அர்த்தம், அவள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பிரபலமாகிடுவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூகத்தில் சொல்லுவோம் இல்லையா. இந்த இடங்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வில் பி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது அப்படின்னா ஷீ. இதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்க, வில் பி. ஷீ வில் பி. இப்போது மெயினாக எதை சொல்லியிருக்கோம், பிரபலமாகி விடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிரபலமாகிறதுக்கு எப்படி சொல்லலாம், ஃபேமஸ். ஷீ வில் பி ஃபேமஸ், அவள் பிரபலமாகி விடுவாள். அதுவும் எப்போன்னு சொல்லியிருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அதை எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போயாவது ஒரு நாள் அவள் வந்து பிரபலமாயிடுவா. சம்டே. சம்டே அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஷீ வில் பி ஃபேமஸ் சம்டே. அவர் ஒரு நாள் சிறந்த மருத்துவராக இருப்பார். திஸ் இஸ் ஆல்சோ ப்ரெடிக்ஷன். ஸோ ஹியர் வி கேன் யூஸ் வில் பி. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹீ, நெக்ஸ்ட் என்ன போடலாம், வில் பி. இதுக்கடுத்து மெயினாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிறந்த மருத்துவர் அப்படிங்கிறது தான் மெயின் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம அதுக்கடுத்து எழுதணும். சிறந்த மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கிரேட் டாக்டர். ஹி வில் பி எ கிரேட் டாக்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சம்டே அப்படிங்கிறதையும் எழுதலாம் அல்லது ஒன் டே அப்படிங்கிறதையும் எழுதலாம்.
ஒரு நாள் அவர் சிறந்த மருத்துவராக இருப்பார். என் விமானம் தாமதமாகும். என்னோட ஃப்ளைட் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னுடைய விமானம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ எப்படி எழுதலாம்? மை ஃப்ளைட். மை ஃப்ளைட். இதுக்கடுத்து will be. மை ஃப்ளைட் will be. என்ன சொல்லியிருக்கோம்? தாமதமாகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதை எப்படி சொல்லலாம்? டிலேட். டிலேட் அப்படின்னா என்னதுங்க? தாமதமாகும். என்னுடைய விமானம் தாமதமாகும். நம்ம will have and will have been இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். by 6 PM அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 6 மணிக்குள்ள அல்லது எக்ஸாக்டாக அந்த 6 மணிக்கு நான் இந்த விஷயத்தை முடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்களில் நம்ம by 6 PM, by 10 PM, by 9 AM அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? by Tuesday அப்படின்னா என்னங்க? செவ்வாய்க்கிழமைக்குள்ள. செவ்வாய்க்கிழமை நான் இதை முடிச்சிருவேன். செவ்வாய்க்கிழமைக்குள்ள. by next week அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள. by the evening சாயங்காலத்துக்குள்ள. by the time அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. by the end of the month இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள. இப்போ இதையெல்லாம் நம்ம will have and will have been இது ரெண்டுத்துக்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம will have அப்படிங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒன்று பொசிஷனில் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃப்யூச்சரில் இந்த விஷயத்தை நான் முடிச்சிருப்பேன், இந்த விஷயத்தை நான் செய்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்களில் தாங்க நம்ம will have அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்கள். என்கிட்ட ஒரு புது கார் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்யூச்சரில் என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பொசிஷன். நான் என்னோடய வேலையை முடிச்சிருவேன், என்னோடய வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? அடுத்த வருடம் என்கிட்ட ஒரு புது கார் இருக்கும். அடுத்த வருஷம் என்கிட்ட ஒரு புது கார் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த டைமையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ இப்போ இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட ஒரு புது கார் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னிடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஐ அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்டாக எழுதணும். சரிங்களா? ஐ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? will have இருக்கும். இப்போ என்னிடம் இருக்கும். இருக்கும்னா என்ன அர்த்தம்? will have யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் இருக்கும்னு சொன்னால் என்ன சொல்லணுங்க? will have சொல்லணும். சரிங்களா? ஐ will have என்னிடம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு புதிய கார் இருக்கும். அப்போது a new car. நான் என் வேலையை முடித்து விடுவேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எப்பவும் போல் will have. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா V3 ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? சப்ஜெக்ட் will have V3 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முடித்து விடுவேன் அப்படிங்கிறது தான் verb. ஸோ அதோட V3 ஃபார்ம் finished. I will have finished. நான் முடித்து விடுவேன். எதனை? என்னுடைய வேலையை. ஸோ my work. நான் என்னுடைய வேலையை முடித்து விடுவேன். அடுத்த வருடம் என்னிடம் ஒரு புதிய கார் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? பை யூஸ் பண்ணி டைம் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த வருஷம். அப்போ எப்படி சொல்லலாம்? பை நெக்ஸ்ட் இயர். பை நெக்ஸ்ட் இயர் என்னிடம் ஒரு புதிய கார் இருக்கும். அப்போ இதை அப்படியே நம்ம எழுதலாம். ஐ வில் ஹாவ் a new car. அடுத்த வருடம் என்னிடம் ஒரு புதிய கார் இருக்கும். அடுத்த வருஷம் அவகிட்ட ஒரு புது ஃபோன் இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவர்கள் வந்திருப்பார்கள். அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது எதுக்காக நம்ம will haveல நம்ம யூஸ் பண்ணணும்? பிகாஸ் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது will have யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் they. இதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணணுங்க? will have. நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்னது? வந்திருப்பார்கள். ஸோ அதுக்கு என்ன எழுதலாம்?
arrived. அவர்கள் வந்திருப்பார்கள். மதியத்திற்குள் நான் வீட்டை சுத்தம் செய்திருப்பேன். நான் மதியத்துக்குள்ளே வீட்டை க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சரிங்களா? இந்த வேர்பை யார் செய்தது? நான். ஸோ ஐ வில் ஹாவ் சுத்தம் செய்திருப்பேன் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். அப்போ இதோட V3 ஃபார்ம் எப்படி சொல்லலாம்? cleaned. I will have cleaned. நான் சுத்தம் செய்திருப்பேன். எதனை? வீட்டை. I will have cleaned the house. எப்போ சுத்தம் செய்திருப்பேன்னு சொல்லியிருக்கோம்? மதியத்திற்குள். மதியத்திற்குள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? by noon. நான் மதியத்திற்குள் வீட்டை சுத்தம் செய்திருப்பேன். அவர்கள் படம் பார்த்திருப்பார்கள். அவங்க இந்த நேரத்துக்குள்ளே படமே பார்த்து முடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல டைமை நம்ம மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? தே. நெக்ஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். வில் ஹாவ். பார்த்திருப்பார்கள் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். ஒரு படத்தை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால வாட்ச்ட். எதை பார்த்திருப்பார்கள்? படத்தை. they will have watched the movie. அவர்கள் படத்தை பார்த்திருப்பார்கள். நெக்ஸ்ட் we are going to see will have been. இதை வந்து பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். நீ வரும்போது நான் 1 மணி நேரமாக சமைத்து கொண்டு இருப்பேன். நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நீ வர்றப்ப நான் 1 ஹவராக சமைச்சிட்ருப்பேன். ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 1 ஹவர் முடிஞ்சிருக்கும், பட் அது முடிஞ்சிருந்தாலும் அதுக்கடுத்தும் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? அந்த ஒரு செயலை செய்து கொண்டிருப்போம். இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ வரும்போது நான் 1 மணி நேரமாக சமைத்து கொண்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. வரும்போது அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன், சமைத்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம இதில் எதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம் அப்படின்னா 2 சென்டென்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த 2 சென்டென்ஸில் நம்ம எதை எழுதலாம் அப்படின்னா நீ வரும்போது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். இதுக்கு பதிலாக நம்ம இந்த சென்டென்ஸையுமே நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதலாம். சரிங்களா? அப்போ நீ வரும்போது அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பை த டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பை த டைம் அப்படின்னா அந்த நேரத்தில், நீ வரும் பொழுது, அது செய்யும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது பை த டைம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பை த டைம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதலாங்களா? யூ வரும்போது அரைவ். பை த டைம் யூ அரைவ் அப்படின்னா நீ வரும் பொழுது. நான் 1 மணி நேரமாக சமைத்து கொண்டு இருப்பேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இதில் எது சப்ஜெக்ட்? ஐ. இதுக்கடுத்து will have been நம்ம யூஸ் பண்ணணும். will have been. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் வேர்பை எடுத்து எழுதலாம். ஐ will have been cooking. ஐ will have been cooking அப்படின்னா நான் சமைத்து கொண்டு இருப்பேன். அதுவும் எவ்வளோ நேரமாக? 1 மணி நேரமாக. அப்போ எப்படி எழுதலாம்? for an hour. இப்போது இந்த இதில் நம்ம ஏன் வந்து and யூஸ் பண்ணியிருக்கோம்? ஹைச்சில் தான் இந்த வேர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? and யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம ஹவர் கிடையாது, அவர். and hour. தட்ஸ் ஆல். ஸோ இந்த இடத்துல ஹைச் அப்படிங்கிறது கொஞ்சம் சைலண்ட்டாக வரும். சரிங்களா? அடுத்த வருடத்திற்குள் நான் இந்த நகரத்தில் 6 வருடங்களாக வசித்து கொண்டு இருப்பேன். அடுத்த வருஷம் இந்த சிட்டிக்கு வந்து நான் 6 வருஷமாக ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் அவங்க அந்த இடத்த விட்டு காலியும் பண்ணலை. ஸோ தட் இஸ் கண்டினியூ. அதுக்கடுத்தும் என்ன செய்வாங்க? கண்டினியூ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால திஸ் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த வருடத்திற்குள்னு இருக்கு இல்லையா? அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? பை நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடத்திற்குள். இதுக்கடுத்து நான் இந்த நகரத்தில் 6 வருடங்களாக வசித்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ ஐ வில் ஹாவ் பீன். ஐ வில் ஹாவ் பீன் வசித்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். ஸோ அதை எப்படி எழுதலாம்? லிவிங்.
லிவிங் அப்படின்னா வசித்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஐ வில் ஹாவ் பின் லிவிங். எங்கே வசிக்கிறோன்னு சொல்கிறோம்? நகரத்தில், இந்த நகரத்தில். அப்போது இன் திஸ் சிட்டி. எத்தனை வருஷமாக வாழ்கிறோன்னு சொல்லியிருக்கோம்? 6 years. ஸோ ஃபார் 6 years. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். அடுத்த மாதம் வந்தது அப்படின்னா நான் 5 மாத காலமாக ஆங்கிலம் பயின்று வருகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கற்றுக்கிட்டேன் வில் ஹாவ், வில் பி, வில் ஹாவ் பீன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்களும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.